Hello viewers, welcome to Chemistry Geek. இந்த வீடியோல நம்ம 12th standard unit 6 solid state lessonல packing efficiency topic பத்தி பார்க்க போறோம். பர்டிகுலரா simple cubic ஓட packing efficiency பத்தி படிக்க போறோம். கடந்த 2 வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சினா என்னன்றதை பத்தி பார்க்கறோம். பேக்கிங் எஃபிஷியன்சினா ஆட்டம்ஸ் கிறிஸ்டல் லாட்டிஸ்ல எப்படி பேக் ஆயிருக்கு இதை பத்தி படிக்கிறது தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. இப்போ சிம்பிள் கியூபிக்னு எடுத்தோம்னா போன வீடியோ கிளாஸ்லயே நம்ம பார்த்துருக்கோம். கார்னர்ஸ்ல ஆக்குபை பண்ற ஆட்டம்ஸை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா டோட்டலா 8 இன்ட்டு 8 கார்னர் இருக்கிறதுனால 8 இன்ட்டு அதோட பங்கு எவ்வளவு கொடுக்கும்னு பார்த்தோம். ஒரு கார்னர்லயும் ஒரு ஆட்டமும் 8ல ஒரு பார்ட்டை தான் ஒரு கியூபுக்கு கொடுக்கும். ஸோ total number is equal to 1. இந்த total number of atoms per cubic unit cell Z ன்னு mention பண்ணுவோம். So simple cubic unit cell னா Z value is equal to 1. That means number of atoms per unit cell வந்து 1ன்னு calculate பண்றோம். அப்ப இந்த இடத்துல காலியா இருக்கு இல்லையா, இந்த காலி பிளேசஸ் எல்லாம் என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்னா voids. So voids னா என்ன? atoms அரேஞ்ச் ஆகும்போது அது நடுவுல இருக்கிற சின்ன சின்ன ஸ்பேசஸ், வேக்கண்ட் ஸ்பேசஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், காலி இடங்களை தான் வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வாய்ட்ஸ் எவ்வளோ இருக்கு அதை பார்த்தோம்னா அப்போ காலி டோட்டல் வால்யூம்ல இந்த காலி இடம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். எவ்வளோ இடத்த இந்த ஆட்டம்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு, எவ்வளோ இடத்த அடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ டோட்டல் வால்யூம்ல இந்த ஆட்டம்ஸ் எவ்வளோ இடத்த அடைச்சிருக்குன்றத மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், எவ்வளோ இடம் காலியா இருக்குன்றத நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், வால்யூம் ஆஃப் த ஆட்டம் கால்குலேட் பண்ணணும். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா வால்யூம், டோட்டல் வால்யூம், இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர், மொத்த வால்யூம் இந்த ஸ்பியர்ஸ் ஆக்குபை பண்ண இந்த ஆட்டம்ஸ் ஆக்குபை பண்ண மொத்த வால்யூமை டோட்டல் வால்யூம்னு எடுக்கிறோம். பை வால்யூம் ஆஃப் தி கியூபிக் யூனிட் செல், யூனிட் செல்லோட வால்யூம் அதால டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆர் பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைக்கும். அதுக்கு நமக்கு என்ன தேவை, வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் முதல்ல தேவை. அதுக்கப்புறம் டோட்டல் வால்யூமை கால்குலேட் பண்றோம். இந்த யூனிட் செல் வந்து நமக்கு என்ன யூனிட் செல், இது சிம்பிள் கியூபிக். கியூப்னாலே அதோட வால்யூம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், வால்யூம் ஆஃப் த கியூபை என்ன சைட்ஸ் இருக்கோ சைட்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம் 3 ஆக்சிஸ்லயும். அப்போ இங்க வந்து இந்த எட்ஜ் லென்த்தை தான் நம்ம என்னன்னு எடுக்கிறோம், சைடுன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த எட்ஜ் லென்த்து, இந்த எட்ஜ் லென்த்து, இந்த எட்ஜ் லென்த், இதை வந்து 3 சைடு எடுக்கிறோம். ஒரு சைடோட வேல்யூ எவ்வளவு வருது நமக்கு ஏ. அப்ப இந்த சைடோட வேல்யூவும் ஏ, இந்த சைடோட வேல்யூவும் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் ஏ. அப்ப இந்த 3 ஏவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், வால்யூம் ஆஃப் தி கியூப் கிடைச்சிரும். அப்ப வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். இது வந்து 3 கியூபிக் யூனிட் செல்லோட பேக்கிங் எஃபிஷியன்சிக்கும் காமன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் எது பார்க்க போறோம்னா இந்த யூனிட்ல பார்க்கறது, அதாவது இந்த வீடியோல பார்க்கறது சிம்பிள் கியூபிக், அடுத்த வீடியோல பார்க்க போறது எஃப்சிசி லாட்டிஸ், ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் லாட்டிஸ். அதுக்கு அடுத்ததுல நம்ம பார்க்க போறது பாடி சென்டர்டு கியூபிக் லாட்டிஸ், பிசிசி. ஸோ இந்த மூணுத்துக்குமே நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், பேக்கிங் எஃபிஷியன்சி. அதுல முதல்ல பண்றது சிம்பிள் கியூபிக். ஸோ 3 கியூபுக்குமே இந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்கு இல்லையா, வால்யூம் ஆஃப் த கியூபிக் யூனிட் செல்லு, அந்த வேல்யூ என்னதான் வரும், ஏ கியூப் தான் வரும். அப்போ நம்ம எதுக்கு அடுத்தது கால்குலேட் பண்ணணும்,
total volume occupied by the spheres. இந்த spheres occupy பண்ற மொத்த volume எவ்வளோன்றதை calculate பண்ணணும். ஸோ அதை எப்படி calculate பண்ணுவோம்? Volume of the sphere நமக்கு formula என்ன தெரியும்? 4/3 pi r cube. இது ஒரு ஸ்பியரோட வால்யூமை கால்குலேட் பண்ற ஃபார்முலா. இதுல என்ன வேல்யூ நமக்கு நிச்சயமா தெரியணும்? ஆர், தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் நமக்கு தெரியணும். அந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ இது சிம்பிள் கியூபிக்ன்றதுனால இந்த கார்னர்ல இருக்கிற ஆட்டமோட ரேடியஸை ஆர்ன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த கார்னர்ல இருக்கிற ஆட்டமோட ரேடியஸை ஆர்ன்னு எடுக்கிறோம். இந்த ரெண்டு ஆரும் சேர்ந்தது தான் என்னது? எட்ஜ் லென்த். அப்போ நம்ம இங்க என்ன சொல்லலாம்? A is equal to இந்த ரெண்டு ஆரையும் ஆட் பண்ணோம்னா 2r கிடைக்கும். இப்போ எனக்கு r மட்டும்தான் வேணும். அதனால இந்த 2 என்ன பண்ணலாம்? நான் இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ என்னோட வேல்யூ என்னவா மாறிடும்? நமக்கு r is equal to a/2. So radius of simple cubic unit என்ன வரும்? r is equal to a/2. இந்த r is equal to a/2 இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ இந்த rக்கு பதிலா a/2 the whole cube. அப்ப இது என்னவா மாறும்? a வந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டோம்னா a into a into a மாறுச்சுன்னா a cube. 2 அதே மாதிரி 2 cube போட்டோம்னா என்ன வரும்? 2 cube is equal to 2 into 2 into 2. 3 2s multiply பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 2 2s are 4, 4 2s are 8. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இந்த 4 ஆல இந்த ரெண்டு 2வையும் அடிக்கலாமா நம்ம? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? பை அப்படியே இருக்கும், a cube அப்படியே இருக்கும். ஸோ பை a cube நியூமரேட்டர்ல வந்துடும். இந்த 3யும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6. இது என்ன வேல்யூ? வால்யூம். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். இப்போ வால்யூம் ஆஃப் ஒரு ஸ்பியர் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆனா நமக்கு வேண்டியது என்ன? டோட்டல் வால்யூம் வேணும். இப்போ இந்த டோட்டல் வால்யூம் வேணும்னா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, டோட்டல் வால்யூம். Total volume is equal to number of atoms per unit cell. அந்த number of atoms per unit cell நம்ம என்னன்னு எழுதணும்? Z ன்னு எழுதணும். இப்போ Z into volume of the sphere. So Z value இங்க என்ன வரும்? சிம்பிள் கியூபிக்கு Z value என்ன சொன்னோம் நம்ம? 1ன்னு சொன்னோம். அதனால 1. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன வரும்? இங்க கால்குலேட் பண்ணோம் இல்லையா? பை. இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? பை a cube பை into a cube by 6. So இதான் ஆன்சர் ஆஃப் தி டோட்டல் வால்யூம். ஆனா நம்மளோட பேக்கிங் எஃபிஷியன்சி என்ன? ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷன் என்ன? இந்த டோட்டல் வால்யூமோட வேல்யூவை எதால டிவைட் பண்ணோம்? வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல்லால டிவைட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் எவ்வளோ? a cube. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவை இப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆர் பேக்கிங் எஃபிஷியன்சி, நான் பேக்கிங் ஃப்ராக்ஷன் எழுதுறேன். பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் எவ்வளோ? பை a cube by 6. the மொத்தத்தையும் இது வந்து நியூமரேட்டர்ல வந்துடும். டினாமினேட்டர்ல என்ன வரும்? a cube வரும். அப்போ a cube நமக்கு என்னவாகும்? கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் பார்ட் என்ன வரும்? பை பை 6. இதோட இதை என்ன மல்டிப்ளை பண்ணுவோம்? இன்ட்டு 100. அதே மாதிரி இங்கேயும் 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ வேல்யூ என்ன வரும்? பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 22/7 by 6 இன்ட்டு 100 போட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 52.31. அதாவது 52%. இது பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ இந்த வாய்டு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, வாய்டு இஸ் ஈக்குவல் டு void is equal to 100 minus packing efficiency. அப்போ என்ன வரும்? void is equal to 100 minus packing efficiency or packing fraction. So 100ல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம்? இப்போ 100 minus 52
2%. அந்த 52 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் என்ன வரும் நமக்கு 38. ஸோ 38% தான் என்னது void. ஸோ உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா what is the formula to calculate the packing efficiency? அப்போ நம்ம 2 மார்க்ல எழுத வேண்டிய ஃபார்முலா இதுதான். Total volume occupied by the sphere in the unit cell by volume of the unit cell into 100. இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின் calculate the packing fraction. இது 3 மார்க்ல கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வரைக்கும் ஃபுல்லா எழுதணும். இந்த பார்ட் அப்படியே எழுதணும். இந்த பார்ட் ஃபுல்லா எழுதணும். அண்ட் சில சமயத்துல ரேடியஸ் ஆஃப் த சிம்பிள் கியூபிக் அதை மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இந்த பார்ட் மட்டும் எழுதினா போறோம். ஸோ 2 மார்க் கொஸ்டின் வரும்போது கால்குலேட் த ரேடியஸ் கேட்கலாம். what is the packing efficiency or packing fraction? How will you calculate the packing efficiency or packing fraction? அதுக்கு அடுத்தது void. Calculate the void for simple cubic. அதுக்கு நமக்கு என்ன வேல்யூ நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும், packing efficiency வேல்யூ தெரிஞ்சாதான் 100ல இருந்து packing efficiency மைனஸ் பண்ணிட்டோம்னா 38% கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.